இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பேச போன்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது இன்று உலக வணிக தினமாக அமைந்திருக்கின்றது. வணிகம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் என்று சொன்னால் நாங்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் உழைக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருப்போம். ஒரு குறிப்பிட்ட வயதின் பிற்பாடு நாங்கள் சிறு வயதில் இருக்கின்ற போது எங்களுக்கு சில சமயங்களில் அது தெரியாமல் இருக்கலாம், நாங்கள் கல்வி அப்படின்னு சொல்லி கொண்டிருப்போம். ஒரு குறிப்பிட்ட வயதின் பிற்பாடு உழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற போது இந்த வணிகம் தொடர்பான செயற்பாடுகளில் அனைவருமே ஈடுபடுகின்றோம். இந்த வணிகம் தொடர்பான விடயங்களில் எங்களுக்கு ஆரம்ப அறிவு சிறு வயதிலேயே வழங்கப்படுகின்றது. என்று சொன்னால் உதாரணமாக இந்த மாணவர்களுக்கான சந்தை, அது மாத்திரமில்லாமல் ஒரு பொருட்களை வாங்குகின்ற போது நாங்கள் எவ்வாறு வாங்க வேண்டும், அதிலும் குறிப்பாக இந்த காலாவதி திகதியை கவனிக்க வேண்டும், விலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பல விடயங்கள் சிறு வயதிலிருந்து எங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றன. ஆனால் நாங்கள் வளர்ந்த பிற்பாடு இந்த தொழிலுக்கான நுட்பங்கள் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தொழிலும் ஏதோ ஒரு நுட்பங்களை கையாளக்கூடியதாக இருக்கும். இந்த வணிகம் என்பது நேர்மறையாக இருக்க வேண்டும். அதாவது வணிகத்தில் பலர் தங்களுடைய லாப நோக்கம் கருதி சில சமயங்களில் மக்களுடைய நன்மைகளை கருதுவதில்லை. சிலர் அப்படி இருக்க மாட்டார்கள். உண்மையாகவே தங்களுடைய உழைப்பின் காரணமாக உருவாகின்ற அந்த பொருட்களை ஒரு குறித்த நியாயமான விலையில் விற்பனை செய்வார்கள். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது அவ்வாறாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு எடுத்து அதிக அளவிலான லாபம் வைத்து விற்பதற்கு முற்படுவார்கள். இப்படி நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு மூலதனம், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை எடுக்கின்ற போது நாங்கள் எடுக்கின்ற அந்த விலைக்கும் அது விற்கப்படுகின்ற போது எடுக்கின்ற விலைக்குமே அநேகமான வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சிந்திக்கின்ற போது அது அதிகமாக விலை உயர்வாக இருக்கிறது. இவ்வாறு பல விடயங்கள் இந்த வணிகத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது. மக்களுடைய நன்மை கருதி நாங்கள் ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டும். எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த விடயமாக இருந்தாலும் நாங்கள் நியாயமானவர்களாக செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று நாங்கள் பார்க்கின்ற போது அநேக விடயங்களில் இந்த ரசாயனம், அதாவது உணவு உற்பத்திகளில் கூட ரசாயனம் சேர்க்கப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் கூட அன்றைய காலங்களில் இவ்வாறான ரசாயனம் பயன்படுத்தப்படுவதில்லை. மாறாக இன்று நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு பயிர்களுக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு ரசாயன உரங்கள் இருக்கின்றன, அவற்றை பயன்படுத்துகிறார்கள். அது மாத்திரமில்லாமல் எத்தனையோ விதமான கலப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஒவ்வொரு உணவுகளுக்கு ஏற்ற மாதிரி அரிசிக்கு சில விடயங்களை அந்த கலந்து அதனை நிறை கூடவாக விற்பார்கள். இவ்வாறான இந்த நுட்பங்கள் மக்கள் மத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வணிகமும் ஏதோ ஒரு வழிமுறைகளை கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் மிக கவனமானவர்களாக செயற்பட வேண்டும். எங்களுடைய தொழிலின் நிமித்தம் நாங்கள் லாபத்தை பெற வேண்டும் அல்லது அதிக உழைப்பை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க பழக வேண்டும், இல்லையா? நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது உலக வர்த்தக தினத்திலே உலக வர்த்தகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு உள்ளூர் வர்த்தகம் என்பது கேள்விக்குறியான நிலைமையிலே இருக்கிறது. இன்றைக்கு இலங்கையினுடைய பொருளாதார சிக்கலுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும், எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ உள்ளூர் உற்பத்திகளை இலங்கை அதிகரிக்க வேண்டும் என்றால் இலங்கை இனித்தான் அவ்வாறான உலக வர்த்தகங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காலத்திலே இலங்கை என்பதை தாண்டி இங்கு இருக்கக்கூடிய மக்கள், எங்களுடைய தமிழர்கள் அதிக அளவில் உலக வர்த்தகங்களிலே பலரும் ஈடுபட்டுகிறார்கள். குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இருந்து இந்த பனங்களி என்கூடிய விடயம், பனையில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் ஒரு ஏற்றுமதி பொருளாக வைக்கப்படும். இந்த பனம் கள்ளி என்பது பல நாடுகளுக்கு ஏற்றுமதி, சவுதி அரேபியாக்களுக்கு எல்லாம் யாழ்ப்பாணத்திலிருந்து பனம் கள்ளி ஏற்றுமதி செய்யப்பட்டதாக இருக்கு. அதே போல இந்த பனம் களி ஏற்றுமதி செய்யப்பட்டதாக இருக்கு. பனை சார்ந்த பொருட்கள் பல இடங்களிலே ஏற்றுமதி செய்யப்பட்டதாக இருக்கிறது. வணிகத்துக்காக கப்பல் ஊட்டிய தமிழர்கள் எங்களுடைய வல்வெட்டித்துறை, பருத்தித்துறை மண்ணிலே இருந்திருக்கிறார்கள். அதை தாண்டி இங்கு பல ஆடை தொழிற்சாலைகள் இருந்திருக்கிறது, புடைவை தொழிற்சாலைகள் இருந்திருக்கிறது, கண்ணாடி தொழிற்சாலைகள் இருந்திருக்கிறது என்றும் பல்வேறுபட்ட தொழிற்சாலைகளை கைவசம் வைத்திருந்தவனாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். நாங்கள் பல்வேறு ஏற்றுமதி வியாபாரம் வணிகத்திலே ஈடுபட்டுகிறோம், கடல் கடந்து ஈடுபட்டுகிறோம். இந்த கடல் வழியாக எங்களுடைய கப்பல்களை பயன்படுத்தி கப்பல்களை கட்டி வைத்து அமெரிக்கா வரை எங்களுடைய பொருட்களை கொண்டு போய் சேர்த்த பெருமையெல்லாம் இந்த மண்ணிலே கூடிய தமிழர்களுக்கு. அதே போல்தான் பெரும்பான்மை மக்களுக்கும் மாணிக்க கற்களோ இல்ல பல விடயங்களை ஏற்றுமதி பொருளாக பயன்படுத்தி எங்களுக்கு இருக்கக்கூடிய வளங்களை ஏற்றுமதியாக பயன்படுத்தி ஒரு செழிப்பாக இருந்த நாடு தன்னுடைய உள்ளூர் உற்பத்திகளை எங்கே கைவிட தொடங்கினார்களோ அன்று எங்களுடைய பொருளாதாரம் ஆட்டம் காண தொடங்கியது. இந்த உள்ளூர் உற்பத்திகள் என்று வரும் பொழுதுதான் இந்த கூட்டுறவுகள் ஊடாகத்தான் ஆரம்பத்திலே உள்ளூர் உற்பத்திகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது. ஒவ்வொரு பிரதேசத்தில் வாழக்கூடிய அல்லது ஒரு தொழில்சார் மக்களுக்கு மட்டும் ஒரு கூட்டுறவு சங்கங்களை அமைத்து அவர்களிடம் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி உள்ளூர் உற்பத்திகளை சர்வதேச சந்தைக்கு மாற்றக்கூடிய விடயங்களை கூட்டுறவு யுத்த காலத்திலே வன்னிப்பெரு நிலப்பரப்பெல்லாம் கூட்டுறவு உச்சம் தொட்டதாக இருந்தது. கூட்டுறவினூடாக பல்வேறு விடயங்கள் சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. யுத்தம் முடிந்த பிறகு போருக்கு பின்னரான இந்த பொருளாதார அபிவிருத்தி என்பது அதை தொடர்ந்து ஆண்டு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அரசாங்கங்களினால் கைவிடப்பட்ட நிலையில் எங்களுடைய சர்வதேச வணிகம் என்பது இடைப்பட்டு போனதாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய ஆடைகளை, நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆடைகளை
துணிகளை வாங்கி அதை வெளிநாடுகளிலே வைத்து ஆடைகளாக மாற்றி மீண்டும் எங்களுக்கு அதை ஒரு பிராண்டோட கொண்டு வந்து அதை பல ஆயிரம் மடங்கு வித்தியாசத்தில் எங்களுக்கே கொண்டு வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தேயிலைகள் இன்றைக்கு சர்வதேச சந்தைக்கு சென்று அங்கே தரம் பிரிக்கப்பட்டு மீண்டும் எங்களுடைய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு விலையிலே வந்து திருப்பி அனுப்பப்படும் பொழுது நாங்கள் சர்வதேச வணிகத்தில் எங்கே ஒரு இடத்திலே பிழைவிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உணரப்பட வேண்டியதாக. ஆனால் இன்றைக்கு மீண்டும் மலர்ந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் வந்து இந்த மீண்டும் பழுதடைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க போகிறோம் என்றெல்லாம் தொடங்கியிருக்கார்கள். அதன் விளைவாக ஆணையர உப்பளத்தை ஆரம்பித்து, ஆனால் இன்றைக்கும் உப்பினுடைய விலை 300 ரூபாவை தாண்டி பயணித்துக் கொடுக்கிறது. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட நாடு, இயற்கையாகவே கடலிலே உப்பு விளையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நாட்டிலே உப்பு என்பது இன்றைக்கு தட்டுப்பாடான பொருளாக இருப்பது என்பது எங்களுடைய வியாபாரம், வணிகம், உற்பத்தி பொருளாதாரம் எல்லாம் அங்கே இருக்கிறது என்பதுதான் கேள்வியாக இருக்குது. அப்போ எங்களுடைய தமிழர் பிறப்பை பார்த்தா இன்றைக்கும் காங்கேசந்துறையிலே சீமேந்த தொழிற்சாலை இருந்தது, பரந்தனிலே ரசாயன தொழிற்சாலை இருந்தது, ஒட்டு சுட்டானிலே ஓட்டு தொழிற்சாலை இருந்தது, கந்தலாயிலே சீனி தொழிற்சாலை இருந்தது, அதே போல வாழைச்சேனையிலே காகித தொழிற்சாலை இருந்தது, அதை தாண்டி ஆணையரவிலே மிகப்பெரிய உப்பளம் இருந்தது. அதே போல எங்களுடைய பிரதேசங்களிலே இன்னும் பல பல சின்ன சின்ன தொழிற்சாலைகள், அச்சுவேலியிலே கைத்தொழில் பட்டிகளாக இருக்கட்டும், எங்களுடைய நெசவு தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், அதே போல மூலாய் பகுதிகள் அல்லது எங்களுடைய காரைநகர் படகுகளிலிருந்து கடல் உணவு அல்லது படகு உற்பத்தி நிலையங்கள் என்ற பல்வேறு விடயங்கள் காணப்படாது. எல்லாம் நாங்கள் இன்றைக்கு கவனிக்காமல் விட்டிருக்கிறோம். அந்த அவ்வாறான வணிகங்களில் ஈடுபடாமல் விட்டுக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை எங்களுக்கு ஏற்படுத்தியா இருக்கிறோம். காலத்தில் இந்த ஜூலை கலவரத்தின் போதெல்லாம் கொழும்பு நகர பகுதிகளிலே கொழும்பினுடைய வியாபார பகுதிகள் எல்லாவற்றையுமே கொழும்பு கோட்டை பகுதியில் வேண்டியதாக தமிழ் வணிகர்கள், குறிப்பாக எங்களுடைய வடக்கிலிருந்து சென்ற தமிழ் வணிகர்கள் தான் அங்கே மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பை வைத்திருந்தார்கள். தமிழ் வணிகம் இன்றைக்கும் பார்த்தீர்கள் கொழும்பினுடைய பல பெரிய கடைகள் அல்லது பெரிய இடங்கள் கோட்டை பகுதிகளில் எல்லாம் வந்து இந்த தமிழ் கடைகளுடைய பேர்கள் அதிக அளவில் இருக்கும். இந்த ஜூலை கலவரத்தோடு அவர்கள் அத்தனை பேரும் அங்கிருந்து விரட்டப்பட்டவர்கள். யாழ்ப்பாணத்திலேயும் வந்து ஒரு பெரும் ஒரு வணிகத்திலே நாங்கள் கொடிகட்டியவர்களாக இருந்தோம். அதற்கு பிறகு யுத்த காலம், அதற்கு பிறகு யுத்தத்துக்கு பிறகான மீள் கட்டமைப்பு, புலம்பெயர்ந்து சென்றது, புலம்பெயர்ந்த நாடுகளிலேயே நாங்கள் தங்கி கொண்டது என்பதெல்லாம் வந்து மீண்டும் எங்களுடைய வணிகத்தை ஆட்டம் காண செய்திருக்கு. எனவே மீண்டும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், எங்கள் மக்களுடைய பொருளாதாரம், இந்த மண்ணுடைய பொருளாதாரம் செழிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளை அதிகரித்தும் உள்ளூர் உற்பத்திகளை சர்வதேச தரத்துக்கு மாற்றி அதை உலக வணிகமாக மாற்ற வேண்டிய தேவை எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. நிச்சயமாக கரிகரன் கூறியது போலயே வந்து வர்த்தகம் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் பெரிய பெரிய விடயங்களை தான் சிந்திப்போம். நாங்கள் ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டும், அந்த நிறுவனத்தின் ஊடாக பல தொழிலாளர்கள் எங்களுக்கு கீழ் வேலை செய்ய வேண்டும், அது மாத்திரமில்லாமல் பல பல கற்பனைகளை வகுத்து கொண்டிருப்போம். வர்த்தகம் என்று சொன்னால் அதுதான் என்று சொல்லி, அவ்வாறு இல்லாமல் எத்தனையோ வர்த்தகங்கள் இருக்கின்றன. நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் கல்வி கற்று ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் ஒரு தொழிலை மேற்கொள்ள முடியும், ஒரு தொழிலினூடாக அதிகளவான பணத்தையோ லாபத்தையோ ஈட்டிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். மாறாக அவைதான் இல்லை. ஏனென்று சொன்னால் இன்று எவ்வளவோ வர்த்தக துறைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தையல் கலையாக இருக்கட்டும், அது மாத்திரமில்லாமல் இன்று அதிகமாக பல விடயங்கள், என்ன கைப்பொருள் உற்பத்திகள், இந்த பனையின் ஊடாக கரிகரன் சொன்னது போல வந்து அந்த பனை ஓலைகளை பயன்படுத்தி எவ்வளவோ விடயங்களை வந்து நாங்கள் மேற்கொள்ள முடியும். தலைக்கு தொப்பியாக இருக்கட்டும், அது மாத்திரமில்லாமல் அந்த கூடைகள், இவ்வாறான பல அழகு பொருட்கள் வந்து இந்த ஓலையினூடாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு விடயங்களும் நாங்கள் சிறு விடயத்திலிருந்து ஆரம்பித்து கொண்டு போகின்ற போது நிச்சயமாக அந்த வர்த்தகம் உயர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் சிந்திக்கின்ற எங்களுடைய சிந்தனைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். உயர்ந்த தொழிலாக அல்லது வந்து அதிகளவான பணத்தை ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாங்கள் அதிகளவு படித்திருக்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிலும் எங்களுடைய நிலையிலிருந்து எங்களால் என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதனை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இந்த தையல் எல்லாம் நாங்கள் நினைப்போம் சாதாரணமான ஒரு விடயம் தானே என்று சொல்லி நினைப்போம். ஆனால் அதனாலேயே எவ்வளவோ பேர் எவ்வளவு விதமான நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு குறித்த மனத்தியாலத்திற்குள் ஒரு குறித்த ஆடையை தைத்து கொடுப்பதற்கு ஒரு குறித்த பணம் அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் எடுக்கின்ற போது நிச்சயமாக அந்த பணம் எங்களுக்கு அதிகளவாய் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட பல்வேறு சுய முயற்சிகள் இருக்கின்றன. இந்த பண்ணை வளர்ப்பு, அது மாத்திரமில்லாமல் அதிகமாக வந்து நாங்கள் பார்க்கின்ற போது நாங்களாகவே இந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி வந்து மேக்கப் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். அதனை வந்து செய்வதற்கு வந்து எவ்வளவோ விதமான பணம் என்று செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மணப்பெண் அலங்காரமாக இருக்கட்டும் அல்லது சாதாரணமாக வந்து வெளியில் செல்வதற்கே இன்று அலங்காரங்களை மேற்கொண்டுதான் பெண் பிள்ளைகள் வெளியில் செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பெண்கள் மாத்திரமில்லை, இன்று நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்களும் வந்து ஒரு அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தாமல் வந்து வெளியில் ஒரு நிகழ்வுக்கு செல்வது என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் மாறி கொண்டு வருகின்றது. இவ்வாறான இந்த காலப்பகுதியிலே இவ்வாறான தொழில்களையும் நாங்கள் எடுத்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு வர்த்தகத்தில் நாங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதிகளவு உயர்ந்த தொழில்களைத்தான் நாங்கள் கொண்டு பயணிக்க வேண்டும் என்று இல்லாமல் எங்களால் முடிந்த வரைக்கும் சாதாரணமாக நாங்கள் முழுநேர வேலையாக இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் ஒரு பிரதான தொழிலையோ அல்லது பிரதான கல்வியோ கற்றுக்கொண்டிருக்கின்ற போது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து இந்த தொழில்களை வந்து செய்கின்ற போது கூட நாங்கள் அதிகளவான வருவாயை ஈட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த
வர்த்தக துறையில் நாங்களும் ஒரு பங்குதாரர்களாக, அது மாத்திரமில்லாமல் நாங்களும் ஒரு வர்த்தகர்களாக மாறிக்கொள்ள முடியும் இல்லையா ஹரிஹரன்? நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுதுதான் இன்றைக்கு வந்து எங்களுடைய பிரதேசங்களை பார்த்தால் இந்த நீங்கள் கூறியது போல பாரிய வணிகம் என்றாலும் சிறிய சிறிய அளவில் எங்களுடைய வணிகங்களை நாங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இந்த யுத்தத்திற்கு பிறகு சாதாரணமாக சிரட்டையிலே இந்த கைவினைப் பொருட்களை செய்யக்கூடிய அழகு பொருட்களை செய்யக்கூடியவற்றை பழகி இருக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய வர்த்தகராக பேசக்கூடிய அளவில் ஒரு வர்த்தகராக மாறுகிறது. சிரட்டைகளை வைத்து புதிய விடயங்களை, அழகு சாதன பொருட்களை அல்லது கைவினைப் பொருட்களை உருவாக்கி அவற்றை இன்றைக்கு சர்வதேச சந்தைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பெருமுயற்சிகள் சிறிய முயற்சிகள் தான் ஆரம்பிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. பனை என்பது எங்களுடைய பிரதேசங்களிலே தானாக செழித்து வளர்ந்து எல்லா இடங்களிலுமே காணப்படுகிறது. பனை பொருட்களுக்கெல்லாம் ஏற்றுமதி அல்லது சர்வதேச சந்தைகளில் காணப்படும் கேள்வி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏனென்றால் எல்லா சர்வதேச நாடுகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் உற்பத்திகள் மீது ஒரு அலாதி பிரியம், தீராத காதல் ஒன்று இருக்கும். அது சர்வதேச சந்தைக்கு செல்லும் பொழுதும் அவற்றை அவர்கள் என்ன விலை கொடுத்தும் வாங்கக்கூடியதாக இருப்பார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இன்றைக்கு இந்த பனையிலே இந்த கோயில்களுக்கு அர்ச்சனை தட்டு கொண்டு செல்லக்கூடிய அந்த கூடையினுடைய விலை வந்து சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு கூட்டுறவு சங்கம், பனை சார்ந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய அந்த ஊழியருக்கு வந்து அது ஒரு 100-150 ரூபாய்க்கு தான் முடிகிறது. ஆனால் அதை வந்து இன்றைக்கு எங்களுடைய கோயில்களுக்கு முன்னால் அதை சந்தைக்கு கொண்டு வந்து கோயில்களுக்கு முன்னால் விற்கும்போது அது 350 ரூபா 400 ரூபாய்க்கு அந்த கூடை செல்லக்கூடியதாக இருக்கு. அப்ப அவ்வளவான வியாபார யுக்திகள் இருக்கிறது என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள். அப்ப இவ்வாறான விடயங்கள் எங்களுடைய பிரதேசங்களில் கேள்வி அதிகமாக இருக்கு. அது சர்வதேச சந்தைகள் இன்றைக்கு இந்த வாசனை பொருட்கள் அல்லது இந்த மிளகாய் தூள் அப்படியான வாசனை பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவர். அதே போல இந்த யாழ்ப்பாண கரிமிளகாய் தூள் என்பது இன்றைக்கு சர்வதேச சந்தையிலே பேசப்படும் பொருளாக இருக்கிறது. இன்றைக்கும் லண்டனில் இன்றைக்கு பலரும் உங்களுடைய உறவினர்கள் அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டை கேட்டு பாருங்க. இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழாக்கள் இவ்வாறான விடயங்களை கேட்டு வாங்கி விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய விடயங்களாக இருக்கும் பொழுது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது, இன்றைக்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங் என்று இருக்கிறது. இந்த டிஜிட்டல் வேர்ல்டை வந்து மிக இலகுவாக பயன்படுத்தி பலரும் உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவித்து நாங்கள் அவற்றை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு தேங்காய் எண்ணெய் தட்டுப்பாடு வந்திருக்கிறது. தேங்காய் எண்ணெய் தட்டுப்பாடு என்பது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சில மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய தேங்காய்களை சேர்த்து வைத்து அவற்றை குப்பராவாக்கி அவற்றின் மூலம் எண்ணெய்களை சேர்த்து இன்றைக்கும் கிராமப்புறங்களிலே பல இடங்களில் இந்த தேங்காய் எண்ணெய் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. அவர் உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெய் எந்தவித ரசாயன பதார்த்தங்களும் வந்து தூய எண்ணெய்களாகத்தான் இருக்கு. இன்றைக்கும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் பல்வேறு பேர் இந்த இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட தூய தேங்காய் எண்ணெய்களை வாங்குவதற்கு அதிகம் விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பல நான் இந்த கூட்டுறவு சங்கங்களோடு இயங்கு கொண்டிருக்கின்ற ரீதியில் இன்றைக்கும் பல கூட்டுறவு சங்கங்களிலே கிராம மட்டங்களில் தேங்காய் எண்ணெய் ஆலைகள் காணப்படுது. அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய தேங்காய் எண்ணெய்கள் ரசாயன கலப்படம் மற்றும் தூய இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட வெள்ளை எண்ணெயாக தண்ணி போலவே இருக்கு. அவற்றை வந்து வெளிநாட்டுக்காரர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தும் வாங்கி கொண்டு செல்கிறார்கள் என்னும் பொழுது இன்றைக்கு எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகள் எல்லாமே வந்து சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அது எங்கள் மூலம் கொண்டு செல்லப்படவில்லை என்பதுதான் மிக பெரிய கேள்வியாக இருக்கிறது. எனவே சிறு சிறு உற்பத்திகளை நாங்கள் ஊக்குவிப்போம். இன்றைக்கு பால் உற்பத்தி, எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய பால் என்பது இன்றைக்கு வெளிமாகாணங்களுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படக்கூடியது, அதுவும் குறைந்த விலைக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது. ஏனென்றால் நாங்கள் வந்து பாலை வைத்து செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்களை செய்வதற்கு மறுத்து கொடுக்கும் ஓரிரு கம்பெனிகள் தான் இன்றைக்கு வடமாநில உற்பத்திகள் செய்யும் பொழுதும் எம்மவர்களால் செய்ய முடியாமல் வீட்டிலே இன்றைக்கு சீஸ் செய்கிறார்கள், பன்னீர் செய்கிறார்கள், பால் கட்டி செய்கிறார்கள், பால் டோபி செய்கிறார்கள். ஆனால் அதையே சந்தை ஒரு வணிகமயப்படுத்த முடியவில்லை என்பதுதான் இங்க ஒரு கேள்வியாக இருக்கும். சிறிய அளவிலே நாங்கள் எதை ஆரம்பித்தாலும் அது ஒரு கட்டத்தில் எங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களுடைய பிரதேசங்களில் வளங்கள் இருக்கிறது. இன்றைக்கு கருவாடு உற்பத்திகளாக இருக்கட்டும், கடத்தொழில் சார்ந்தவர்களுக்கு கருவாடு உற்பத்திகளாக இருக்கட்டும், அதே போல இன்றைக்கு பலர் வந்து இன்றைக்கு இயற்கை உரங்களை உற்பத்தி செய்கிறார்கள். வந்து அதெல்லாம் எங்களுடைய குறைந்த அளவிலே மட்டுப்படுத்தப்படும். இன்றைக்கு இயற்கை உரங்களை வந்து சாதாரணமாக வீட்டில் கொட்டப்படும் குப்பைகளை சேகரித்து அவற்றை மக்க வைத்தும் இயற்கை உரங்களாக மாறுகிறது. இன்றைக்கு மண்புழு என்பது இன்றைக்கு வந்து பிளாக் கோல்ட் என்று கூறுவார்கள். அது வந்து மண்புழு உரம் என்பது வந்து இன்றைக்கு பேசப்படும் பொருளாக இருக்கு. எல்லாவற்றையுமே வந்து நாங்கள் கிராமப்புறங்களில் செய்கிறோம். கிராமப்புறங்களிலும் சாதாரணமாக வீடுகளில் அவற்றை செய்கிறார். ஆனால் நகரப்பகுதிகளில் அவர்கள் எத்தனையோ 1000 கொடுத்து பக்கெட்டுகளில் நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் வெளிநாடுகளிலிருந்து வந்த பலர் இங்கே முதலிட்டு சிறிய சிறிய தோட்டங்களாக ஆரம்பித்து பண்ணைகளாக மாற்றி அவற்றை பிற விளையாட்டிடங்களாக மாற்றி சுற்றுலா ஸ்தலங்களாக மாற்றி இன்றைக்கு பெரிய ஏக்கர் கணக்கில் வந்து அவற்றை முதலீட்டு வலயங்களாக மாற்றி வைத்திருக்கும் பொழுது ஏன் எங்களால் முடியாது என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக. எனவே இந்த உலக வணிக தினத்தில் எங்களிடம் இருக்கக்கூடிய சிறு சிறு பொருட்களை யோசிப்போம். எங்களிடம் வளங்கள் அதிக அளவிலே கொட்டி கிடக்கிறது, அவற்றை எவ்வாறாவது பயன்படுத்துவோம் என்பதுதான் எங்களுடைய அவாபாகவும் இந்த உலக வணிக தினத்திலே இருக்கிறது. நிச்சயமாக கரிகரன் கூறியது போலேயே வந்து நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற விடயங்களை வந்து பொருட்படுத்தாமல் இருக்கின்றோம். சில விடயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய கடைகளிலோ அல்லது சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தவர்கள் கூட இது ஒரு சாதாரணமான விடயம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதாரணமாக அதனை கணக்கில் எடுப்பதில்லை. ஆனால் அதை கூட மிகப்பெரிய உற்பத்தியாக மாற்றிக்கொள்ள முடியும். வீட்டிலிருந்து எத்தனையோ பெண்கள் நாங்கள் பார்த்திருப்போம், சாதனை படைத்து எத்தனையோ பெண்களை நாங்கள் பார்க்கின்ற போதும்
வீட்டிலிருந்தே சிறிது சிறிதாக உற்பத்தி செய்வார்கள். தங்களால் முடிந்த உணவு வகைகளை உற்பத்தி செய்து பொதி செய்து அதனை கொடுப்பார்கள். அதனை ஒரு குறித்த விலை நிர்ணயித்து கொடுப்பார்கள். அவ்வாறு அந்த சிறிய உற்பத்தியாக ஆரம்பித்த அந்த விடயங்கள் காலப்போக்கில் ஒரு இரு நபர்களை வேலைக்கு அமர்த்தியோ அல்லது படிப்படிப்படியாக அதிகரித்து கொண்டு சென்று அதுவே பெரிய உற்பத்தியாக ஒரு நிறுவனமாக மாறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஆகவே எந்த ஒரு விடயங்களையும் நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இந்த உணவு வகைகள் தானே, இவற்றை செய்வதனால் என்ன பயன் கிடைக்க போன்றது, யார் வாங்க போகிறார்கள், அப்படியெல்லாம் நீங்கள் எண்ணிக்கொள்ளாமல் சிறிய விடயமாக இருந்தாலும் அதற்கான முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடிந்த வரைக்கும் இருக்கின்ற மூலதனத்தை கொண்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இவ்வளவுதான் படித்திருக்க வேண்டும், இவ்வளவுதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்காமல் இருக்கின்ற விடயங்களை கொண்டு நீங்கள் செல்வதற்கு முன்னேறி செல்ல வேண்டும் என்கிறதுதான் எங்களுடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த உலக வணிக தினத்திலும் வணிகத்தை மேற்கொள்கின்ற ஒவ்வொருவரும் மன நேர்மையோடும் அது மாத்திரமில்லாமல் நாங்கள் செய்கின்ற விடயத்திலும் சரியானதாகவும் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் சில விடயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது எத்தனையோ பேர் இந்த அரிசியை வாங்கி கொண்டு செல்வார்கள். சிலர் திரும்ப சொல்லுகின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் அரிசி ஒரு தரமற்ற அரிசியாக இருக்கின்றது என்று சொல்லுவார்கள். சில சமயங்களில் இந்த தேங்காய்களை வாங்கி கொண்டு செல்வார்கள், சொல்லுவார்கள் அது பழுதடைந்த தேங்காயாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி. அவ்வாறாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கான ஒரு நேரான பதில்களை நாங்கள் வழங்க வேண்டிய இருக்கின்றோம். சிலரை பார்க்கின்ற போது தெரிந்து கொண்டே அதனை விற்பனை செய்கின்ற ஒரு நிலைமையும் இருக்கின்றது. அவ்வாறாக இல்லாமல் நாங்கள் நேர்மையுடன் செயற்படுகின்ற போது எல்லோருமே ஆரோக்கியமானவர்களாக செயற்பட முடியும். சிறிய சிறிய விடயங்களிலும் நாங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் இந்த ரசாயன உற்பத்தி பொருட்களை வாங்காமல் வீட்டிலேயே நாங்கள் இந்த முடிந்த வரைக்குமே மரக்கறிகளை உற்பத்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்று எத்தனையோ தோட்டங்கள் செய்பவர்கள் எத்தனையோ விடயங்களினால் குறைத்துக் கொண்டு வருகிறார்கள். அவ்வாறாக இல்லாமல் நாங்கள் பெரிய அளவில் தோட்டம் செய்ய முடியாவிட்டாலும் கூட வீட்டு தோட்டங்களை அமைத்துக் கொள்ளலாம். அதில் சிறிய எங்களால் முடிந்த பயிர்ச்செடிகளை நட்டுக் கொள்ளலாம். அவற்றின் ஊடாக நாங்கள் பணம் மீதப்படுத்தப்படுவது மாத்திரமில்லாமல் ஆரோக்கியமான உணவு வகைகளையும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறாக சிறிதாக ஆரம்பித்த தோட்டம் வளர்ச்சியடைந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் வணிக நோக்கிலேயே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெரிய விடயங்கள் தான் வணிகம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்காமல் சிறிய விடயங்களிலிருந்து நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். உங்களால் நிச்சயமாக முடியக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விடயங்களிலும் நீங்கள் மன சந்தோஷத்துடனும் உங்களுடைய விருப்பத்துடன் நீங்கள் ஆரம்பிக்கின்ற போது உங்களுடைய முயற்சி உங்களை நிச்சயம் உயர்த்தி செல்லக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்று அன்புடன் கலிம்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் நான் உங்கள் அன்பின் கரிகரன். நன்றி நேயர்களே.